ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுவர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறார், அதுவும் ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டம் அதாவது 15/11 15/7/2026 30/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய பார்வையில் சனி வக்கரகதியில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு ஒரு 30 டேஸ் முன்னாடி அவர் சிம்மத்துக்கு போகிறார். அதாவது குரு பார்வை அகல்றது இருந்தாலும் 85% நாட்கள், கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாள் 139 நாளில் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஏற்றம். ராசிநாதன் ராசியை பார்க்கறது ரொம்பவும் நல்லது, அதுவும் சனியை பார்ப்பது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ வக்கரகதியில் இருக்கார், என்ன ஒரு மாற்றங்களை கொடுப்பார்? வக்கரகதியில் இருக்கும்போது பார்த்தோம்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி ராசியில் இருந்தாலே உடல் நலத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார், மன கிளேசங்களை கொடுப்பார், நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்க மாட்டார். சற்று அவமானம், அசிங்கம் இதெல்லாத்தையும் பண்ண வேண்டிய கட்டாயத்தை பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாமல் தலையை விடுறது உங்களுக்கு பிரச்சனையை நிச்சயமாக கொடுக்கும். வேலையில் மாறுதல்கள் வரும், வேலையில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தோம்னா இந்த குரு பார்வை நகர்ந்த உடனே கண்டிப்பாக வேலையில் மாற்றத்தை கொடுத்தே தீருவான். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அகனி இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால, அதுவும் 7.5 சனி ஜென்ம சனி நடக்கிறது, வக்கரம் பெற்று போயிருக்கிறதுனால சற்று பிரச்சனைகள் குறையக்கூடும் குரு பகவான் பார்க்கறதுனால. அதனால் பெரிய மாற்றங்கள் வந்துடாது.
சற்று பிரச்சனைகள் குறையக்கூடும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் போயிடுத்துன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் பொறுமையாக இருங்க, போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சிகள் எல்லாத்துலேயும் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிக்கு சப்தமத்தில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை, வக்கர சனியினுடைய பார்வை இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால அதுவும் தொழிலில் மாறுதல்கள் வரும். தொழிலில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். அதீத முதலீடு போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் சரி, சொந்த தொழிலையும் சரி ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை மாற்றங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தூக்கம் வர்றது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தூக்கம் வராமல் இருக்கும். அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சிலும் சரி, உங்களுடைய சொல் செயல் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாமல் தலையிடாதீங்க, பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்பு. வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இளைய சகோதரர்களோடு நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் இந்த சுங்கம், வணிகம், அது தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அது தவிர பேங்கிங், இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் லோடு, மன அழுத்தம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதிகமாக செலவு பண்ண வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீத முதலீடு வேண்டாம். பொறுமையாக செல்வது ரொம்பவும் நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். தொழிலில் உங்களுடைய கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாகவே பிரச்சனைகள் அதிகமாக வரும். உங்களுடைய ஸ்டாஃப்னு சொல்லக்கூடியவங்க, உங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை இப்படி பண்ண முடியுமான்னு ஒரு ஆங்ஸைட்டி, அகனி இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக இருந்து கடந்து செல்வது நிச்சயமாகவே நல்லது. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா இந்த ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயனார்னு சொல்லுவாங்க, காவல் தெய்வத்தை சொல்லுவாங்க. இந்த காவல் தெய்வம் ஐயனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு போயிட்டு ஒரு வழக்கு போட்டுட்டு வாங்கும். அதை தவிர எண்ணெயை வச்சு நல்லெண்ணெயை வச்சு ஒரு வழக்கு போடுங்க. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது.